உலகில் பல மொழிகள் இருப்பினும் அனைத்திற்கும் முதன்மையாய் முதலில் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. முற்காலத்தில் குமரிக்கண்டம் என்கிற பெருநில பரப்பில் 49 நாடுகளுக்கு முன்னோடியாக மிக பழங்காலத்திலேயே உயரிய நாகரிக எழுச்சியுடன் வாழ்ந்து தங்களின் பேச்சு மொழியாகிய தமிழுக்கென்று சங்கம் அமைத்து வரலாறு கண்டது நம் தமிழினம். அந்த இனத்தின் மொழிதான் நமது தமிழ். இன்று பல 100 மொழிகள் நம் தமிழின் வழியில் தோன்றினாலும் முதுபெரும் இலக்கண இலக்கிய சொல்நடை வளங்களும் செல்வமும் செழித்த பண்பாடுகளை கொண்ட களஞ்சியமான நமது தமிழ் மொழியை என்றைக்கும் பேணி காத்தலும் பிற மொழி ஆதிக்கங்களால் சிதையாமல் போற்றுதலும் நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நம் முன்னோர்களின் கரங்களை பற்றி கொண்டு எதிர்காலம் நோக்கி இனிதாய் பயணம் செய்கிறது. இன்றளவும் நாம் வாழும் வாழ்க்கையில் நமது செயல் நடைமுறைகளில் சங்க இலக்கியத்தின் கூறுகள், திருக்குறளின் மாண்புகள் விரவி கிடக்கின்றன. அவற்றை இவை சங்க மாண்புகள் என்று அறியாமலே அவற்றின் வழியில்தான் தமிழர் வாழ்வியலில் சென்று கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதும் நம்மை நாமே வழிநடத்திக் கொள்வதும் வளர்கிற இளைய சமுதாயம் கண்டறிந்து சொல்கின்ற புதிய தொழில்நுட்பங்களையும் அறிவு திறங்களையும் நம் தமிழ் மூளைக்குள் ஏற்றுவதும் போற்றுவதும் நமது தலையாய பணி என்கின்ற இப்புதிய சிந்தனையோடு புதிய பாதையில் புதியதொரு கோணத்தில் புதிய பயணம் தொடங்கியிருக்கின்றது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இதற்கு தமிழ் ஆர்வம் கொண்ட பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், தமிழறிந்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம்.